ஏங்க அது மருத்துவரையா விரும்பி பண்றாரு, அவருடைய விருப்பம் இல்ல. சரி, இது கேளுங்க. இளைஞர் அணி தலைவருங்கிறது மூதன போட்டது ஒன்றும் பெரிய பதவி இல்லை, இது ஒரு துணை அமைப்பு அணிதான். அதே மாதிரி காந்தி ஸ்ரீகாந்தி செயல் தலைவராக போட்டது ஒன்றும் பெரிய பதவி இல்லை, அதிகாரம் வாய்ந்த பதவி இல்லை. நிறுவனருக்கு இல்ல கேளுங்க, நிறுவனருக்கு அதிகாரம், தலைவருக்கு அதிகாரம். அப்ப தலைவரா மருத்துவர் அன்புமணி ஆக்கின நேரத்தில் எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. இல்ல நிறைய பேருக்கு கொடுத்துருக்குது. நீங்க பாருங்க, இருங்க. இப்போ இல்ல கடந்த 12ஆம் தேதி இல்ல ஒண்ணு கேளுங்க. இல்ல இல்லம்மா, நான் அதாவது இது பாட்டாளி மக்கள் கட்சியை எல்லா ஜாதிக்குமான கட்சியா தான் மருத்துவரையா வழி நடத்திட்டு இருக்காரு, அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை. இப்போ 12ஆம் தேதி அவர் தலைமையில் சென்னையில் போராட்டம், தமிழ்நாடு முழுக்க போராட்டம். என்ன நடந்தது? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, ஒவ்வொரு ஜாதிக்கும் உரிய இடஒதுக்கீடு கொடுங்க, ஒவ்வொரு ஜாதியிலும் நலிந்த பிரிவினர், அந்த நலிந்த பிரிவினரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அரசு சிறப்பு திட்டங்களை மேம்படுத்தணும். அப்பதான் எல்லா ஜாதியில இருக்கும் மேம்படுத்துவாங்க. இதை சொல்றதா மருத்துவரையா, அதை சொல்றதா பாட்டாளி மக்கள் கட்சி. இது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணும். ஏன்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க, சிவில் நீதிமன்றம் முடிவு பண்ணணும். இப்போ மருத்துவரையா என்ன சொல்லியிருக்காருன்னா, மாம்பழ சின்னம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. மாம்பழ சின்னம் கொடுத்து அதுல பாட்டாளி மக்கள் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி திலக் தேர்வுன்னு போட்டு வச்சிருக்குது. ஆனா அந்த முகவரி தலைமையில் மாற்றப்பட்டது. நான் தான் இப்ப நிறுவனர் கட்சி தலைவர், மாம்பழ சின்னம் என்னதுதான் கேட்டிருக்காரு. தேர்தல் ஆணையம் முடிவு பண்ண, இல்லைன்னா நீதிமன்றம் முடிவு பண்ண.